குமரிக்கண்டம். பல பேர் பேசி ஊஞ்சி போன டாபிக் ஆச்சுன்னு யோசிக்காதீங்க. பல விஷயம் வச்சிருக்கோம்ல. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போடுற கண்டிப்பா பாருங்க. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியோ இல்ல மித்தோ இல்ல. இது ஒரு புதைக்கப்பட்ட உண்மை. இது புதஞ்சே இருக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க. இந்த வீடியோல இப்படி ஒரு இடம் இருந்துச்சு, என்ன ப்ரூஃப்னு பாக்கலாம். ஒரு ஆராய்ச்சியாளர் லெமூர் அப்படின்ற ஒரு விதமான உயிரினம், அதாவது குரங்கு மாதிரி, அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா லெமூர் அப்படின்ற ஒரு பிரீட் மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி லெமூரியா குரங்கோடைய மிச்சம் நீலகிரியில கண்டுபிடிச்சா. பக்கத்துல இருக்க ஆப்பிரிக்காக்கே போகாத இந்த குரங்கு எப்படி 5000 கிலோமீட்டர் தள்ளி அங்க போயிருக்குன்னு ரிசர்ச் பண்ணப்போ அவங்க சொன்னது நீலகிரிக்கும் மடகாஸ்கருக்கும் நடுவுல 5000 கிலோமீட்டர் கொண்ட ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு தான் லெமூரியா. இனிமே நீங்க எங்கேயாச்சும் லெமூரியான்னு கேள்விப்பட்டா நீங்க தயவு செஞ்சு அதை குமரிக்கண்டம்னு ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். என்சாக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு பயாலஜிஸ்ட் சொல்றாரு, உலகின் முதல் மனிதன் இங்க தான் தோன்றியிருப்பாங்க. அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இங்க இருந்து ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா மூவ் ஆயிருக்காங்க. அங்க இருந்தா உலகம் ஃபுல்லா போயிருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர் இதே மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காங்க, தி சீக்ரெட் டாக்டர்னு. இதுலயும் அதே ஃபர்ஸ்ட் ஹியூமன் தியரி தான். கடைசியா ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இதெல்லாம் சும்மா குமரிக்கண்டம் லெமூரியான்னு எதுவும் இல்ல, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா இது மூணு ஒன்னா இருந்து ஒரே கான்டினென்டா கண்டங்கள் பிரியும் போது இது மூணு இப்படி பிரிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ஆனா தமிழர்கள் இதை நம்பல. ஏன்னா சிலப்பதிகாரத்துல வடிவேல் எரிந்த வான்பகை பொருதி அப்படின்னு குமரிக்கண்டம் ஒரு எரிக்கல் தாக்குனதா குறிப்புகள் இருக்கு. கடைசி ப்ரூஃப் சொல்ற, கண்டிப்பா கேளுங்க. இவ்வளவு நாள் நம்பலனா கூட இப்ப நம்புவேன். நாசா 2006ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. 5000 இயர்ஸ் பேக் மடகாஸ்கர்ல இருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய எரிக்கல் விழுந்துருக்கு. இவ்வளவு பெரிய எரிக்கல் விழுந்ததால கண்டிப்பா அந்த இடம் டிசாஸ்டர் ஆயிருக்கும்னு நம்புறாங்க. அந்த எரிக்கலுடைய பேரு பெர்க்லி கிராட்டர். சோ இவங்களே ஒத்துக்கிறாங்க, அங்க ஒரு இடம் இருந்திருக்கு. அது ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியாவை கனெக்ட் பண்ற அளவுக்கு பெரிய நிலப்பரப்பா இருந்திருக்கு. அதுக்கு லுமேரியான்னு பேரு வச்சிருக்காங்க. அங்க ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. அதனால சுனாமி எழுந்து அந்த கண்டமே தண்ணி கடையில போயிருக்கு. அதான் குமரிக்கண்டம்.